இந்த பாடல் கூட்டத்தின் கடைசி பாடலாக ஒரு பாடலை நாம் பாட இருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஓ ஆமா, 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஓசேப்பையா 186வது பாட்டு சொல்லியிருக்காங்க. ராஜு ஐயா 147வது பாட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்மள தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளி விட்டாங்களே. இவர் பாட்டை பாடுனா அவர் கோச்சுக்குவாரு, அவர் சொன்ன பாட்டை பாடினா இவரு கோச்சுக்குவாரு. என்ன பண்ணன்னு தெரியலையே. சரி, நமக்கா தெரியாது, சமாளிச்சிடலாம். சரி, நம்ம பாட்டு பாடுவோம். ஐயா யோசேப்பையா சொன்ன பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. அப்பா பிதாவே அன்பான தேவா என்ற பாடலை சொல்லியிருக்கு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாட்டு. அதே போல ராஜையா சொன்ன பாட்டு 147வது பாட்டு. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? சூப்பர், அருமையான ஒரு பாட்டு. சரி, ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து 2வது பாடலை பாடுவோமா? ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா என்ற பாடல் நாம் பாடுவோம். எப்படியோ ஒரு வழியை சமாளிச்சாச்சு. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆசீர்வாதியும். A few moments later. எல்லோரும் சமாதானத்தோடு சென்று வருவோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஐயோ, 2 பேர் ஒரு மாதிரில பாக்குறாங்க, என்ன செய்ய போறாங்க தெரியலையே. ஐயா, பாஸ்ட் அவசரமா எங்கேயோ போறாரு. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஐயா தோத்துறீங்க. ஐயா தோத்துறீங்க. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. என்னையா சொல்லுங்கய்யா. ஐயா, இந்த பாடல் ஆராதனை என்னையா இப்படி பண்ணிட்டீங்க? ஐயா போயிட்டு வரையா, அவசரம் ஒரு வேலை இருக்கு. ஐயா, நாங்களா சொன்னோம் இந்த பாட்டு பாடுங்க இந்த பாட்டு பாடுங்கன்ட்டு? நீங்களா தான் உங்க விருப்ப பாட்டை சொல்லுங்கன்னு கேட்டீங்க. நாங்களும் ஒரு பாட்டை சொன்னோம். என்னையா இது? நான் சொன்ன பாட்டும் பாடல, ராஜுயா சொன்ன பாட்டும் பாடல, ஏதோ ஒரு பாட்டு சொல்றீங்க. இல்லையா, நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். அப்ப இது வரைக்கும் நான் உங்களை விட்டு கொடுத்தது இல்லையா? இப்படி எங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுறீங்களேயா? நீங்க சமாளிக்கிறது தெரியாம இருக்கிறது நாங்க என்ன குழந்தைங்களா ஐயா? இப்போ இல்ல, நிறைய வாட்டி உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க ஒரு குதர்க்கமா தான் செயல்படுறீங்க. ஐயா இந்த வந்துடுறேன். ஐயா போயிட்டு வந்துடுறீங்க. ஓ சரியா, போங்க போங்க போங்க. கொஞ்சம் புத்தினமா தான் செயல்பட்டோமோ. இப்போதெல்லாம் எனக்கு தெரியும் நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் தோற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். இது ஒரு நல்ல பாடம் நமக்கு. இனிமையாவது மனுஷர்களை பாலிஷ் பண்ணாம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய ஞானத்தோடையும் பலத்தோடையும் செய்யணும்.